பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் உனக்கு விடுதலை தரப்போறேன் அப்படின்னு. விடுதலை அப்படின்னா இந்த காரியத்திலேருந்து நீங்கள் மாட்டிக்கின்னு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த காரியத்திலேருந்து ஏசப்பா இன்னைக்கு உங்களை விடுதலையாக்க போறாமா. நீங்கள் என்ன பாவத்தில் என்ன அடிமைத்தனமான காரியங்களை மாட்டினிருக்கேன்ட்டு மனுஷனுக்கு தெரியாது, பிரசாந்தாக எனக்கு கூட தெரியாது. ஆனால் ஏசப்பாக்கு தெரியும். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையை நன்கு அறிஞ்சவர். ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கே மாற்ற போறாரு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஆவியானவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு பிள்ளையா நீங்கள் முதல்ல மாறணுங்க. ஏசப்பா நம்ம மத்தியில் வாசம் செய்யணும், நம்ம இருதயத்தில் வாசம் செய்யணும். அதுக்கு நீங்கள் ஏசப்பாக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையா முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும், ஒழுங்கா வேதத்தை வசனத்தின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ அர்ப்பணிக்கணும். டெய்லியும் பைபிள் படிக்கிறீங்களா, ப்ரேயர் பண்ணுறீங்களா, பரிசுத்தம் வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா, ஏசப்பா நான் இது தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி ஏசப்பாண்ட ஒப்பு கொடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது அந்த பாவத்திலேருந்து ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தருவாருங்க. ஆண்டவர் யாரோ ஒருத்தங்க கிட்ட பேசுறாரு, மகனே மகளே, நீ தவறுதலாக ஃபோனில் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்துக்கிட்டே இருக்க, அது வேண்டாமா, அது ரொம்ப தப்புமா, அது ஏசப்பாக்கு பிடிக்காத காரியம், நீ அதை பண்ணக்கூடாது, உன் வாழ்க்கை அழிஞ்சிரும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. அந்த காரியத்தை விட்டு விலகும் போது நம்ம ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வோம். உங்கள் காரியங்கள் ஜெயமாக மாறும். ஆனால் ஆண்டவருக்கு பிடியமில்லாத காரியத்தை இன்னைக்கே விட்டுருங்க. நான் விசுவாசிக்கிறேங்க. நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.